ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ கரன்சி நோட் ப்ரெஸ்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து ஒரு 534 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. சூப்பர்வைசர் உட்பட வந்து உங்களுக்கு பல பணிகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 29,740 1,03,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே உங்களுக்கு வந்து வேரி ஆகும். இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 19th மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கரன்சி நோட் ப்ரெஸ்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து இது ஒரு யூனிட் ஆஃப் செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மைண்டிங் கார்பரேஷனில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. பண அச்சடிக்கும் துறையிலிருந்து தான் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வேரியஸ் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு 534 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் சேஃப்டி ஆஃபீஸர் லெவல் கேட்டகரி, அதுக்கப்புறம் வெல்ஃபேர் ஆஃபீஸர் லெவல் கேட்டகரி, சூப்பர்வைசர்லேயே வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கலில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு ஆர்டிஸ்ட் கேட்டகரி, ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஜூனியர் டெக்னீஷியன் லெவல் கேட்டகரிலாம் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் சேஃப்டி ஆஃபீஸர் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து பாருங்கள் 29,740 உங்களுக்கு 1,03,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இந்த 29,740 உங்களுக்கான பேசிக் பே தான். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும். ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜிலேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் எனி பிரான்ச் நீங்கள் முடிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரியில் வந்து ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சுட்டு டிப்ளமோவில் வந்து எனி பிரான்ச் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வெல்ஃபேர் ஆஃபீஸர், இதுக்கு வந்து சேம் சேலரி தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இல்லைனா டிப்ளமோ கோர்ஸில் வந்து பாருங்கள் சோசியல் சயின்ஸ் நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் சோசியல் ஒர்க் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சூப்பர்வைசர்லேயே வந்து டெக்னிக்கல் கண்ட்ரோல் கேட்டகரி, இதுக்கு சேலரி வந்து 27,600 ஸோ 95,910 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி இல்லைனா பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் பிடெக், பிஇயில் வந்து பாருங்கள் பிரிண்டிங் டெக்னாலஜி, பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜிலாம் முடிச்சிருந்தாலும் அதையும் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களுமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சூப்பர்வைசரில் வந்து டெக்னிக்கல் ஆப்ரேஷன் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன் தான். அதுக்கப்புறம் பாருங்கள் ஐடி கேட்டகரி, இதில் வந்து நீங்கள் டிப்ளமோவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு மெக்கானிக்கல் கேட்டகரி, இதுக்கு நீங்கள் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஆப்ரேஷன் கேட்டகரியில் வந்து நீங்கள் டிப்ளமோவில் ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பிஇ பிடெக் பிஎஸ்சி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, சிவில் இந்த மாதிரி கேட்டகரியில் அவங்க எல்லாத்துக்குமே வந்து டிப்ளமோ இல்லைனா பிஇ பிடெக் பிஎஸ்சி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஆர்டிஸ்ட் கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 23,910 உங்களுக்கான பேசிக் பே வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து ஃபைன் ஆர்ட்ஸோ, பேச்சுலர் ஆஃப் விசுவல் ஆர்ட்ஸோ இல்லைனா வந்து பேச்சுலர் டிகிரி வெக்கேஷனல் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 18லேருந்து 28 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 21,540 வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இதுக்கு வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். கம்ப்யூட்டர் நாலேஜுமே உங்களுக்கு வந்து இருக்கணும், டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜூனியர் டெக்னீஷியன் லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஐடியில் வந்து நீங்கள் வந்து இந்த மெஷினிஸ்ட்டோ, எலக்ட்ரிக்கலோ, ஃபிட்டரோ, எலக்ட்ரிஷியனோ, எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி ட்ரேட்லலாம் நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 25 கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா ஏஜ் லிமிட்டுக்குமே வந்து ஏஜிலேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஜூனியர் டெக்னீஷியன் எல்லா கேட்டகரிலையும் வந்து பாருங்கள் கண்ட்ரோல் கேட்டகரி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெஷினிஸ்ட் இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஐடி ட்ரேடில் வந்து அந்த கன்சர்ன் டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஓவராலாக உங்களுக்கு வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 534 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அது ஒரு போஸ்டிங் வைஸாக உங்களுக்கான வேகன்சியுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ வேகன்சி வந்து ஓவராலாக வந்து உங்களுக்கு 534 வேகன்சியோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சியை வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து 19th மே தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவாக ஜூன் ஜூலையில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட்லாம் இல்லாமல் +5 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால்
அதே ஓபிசியாக இருந்தால் +3 இயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்குவாங்க. அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எஸ்சி எஸ்டி பிடபிள்டிக்கெலாம் வந்து ₹200 வந்து ஃபீஸு. மீதி இருக்கிற யூஆர், இடபிள்யூஎஸ் அதுக்கப்புறம் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ₹1000 உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், வெல்ஃபேர் ஆஃபீஸர்னா அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எந்த மாதிரி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேஃப்டி ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க, சூப்பர்வைசருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் இந்த எக்ஸாமை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வந்து இருக்க போது, இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் உங்களுக்கு அந்த டைப்பிங் டெஸ்ட்டு, அந்த ஸ்டெனோ டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மீதி எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும். உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்னே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு இதில் குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்தந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் நீங்கள் எடுத்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு சென்னை லொக்கேஷன் இருக்குது. நீங்கள் சென்னையிலே வந்து எக்ஸாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், அதுக்கான ஃபைல் சைஸ்லாம் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட ஃபைல் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ எப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து வெப்சைட் லிங்க்கு. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே 1 பை 1 இங்கே கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் சைடு தான் வந்து இருக்கும். அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தால் மட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.